ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.4ல் 5ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? படத்தில் ஏபி மற்றும் சிடி ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் இரு இணையான நாண்கள். ஏபி ஒரு நாண், சிடி ஒரு நாண். ஓங்கிறது வட்டத்தின் மையம். இந்த ஏபிங்கிற நானும் சிடிங்கிற நானும் இணையா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் ஏபி = 8 சென்டிமீட்டர். ஏபியின் நாண் நீளம் 8 சென்டிமீட்டர், சிடி நாணின் நீளம் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஓஎம் ஆனது ஏபிக்கு செங்குத்து, ஓஎல் ஆனது சிடிக்கு செங்குத்து. இடைப்பட்ட தூரம் எது ரெண்டுக்கும்? இந்த ஓஎல்லுக்கும் சிடியும் செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஓஎல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. இந்த எல்எம்ங்கிறது 7 சென்டிமீட்டர். இது ஃபுல்லு எவ்வளவு சென்டிமீட்டர்? இந்த ரெண்டு நாணுக்கு இடைப்பட்ட அந்த செங்குத்து தூரம் எல்எம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஓங்கிறது மையம். இந்த மையம் இங்கே இருக்கு. ஓங்கிற மையம் இங்கே இருக்கு. எம்ங்கிறது இங்கே இருக்கு. எல்லுங்கிறது இங்கே இருக்கு. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆரம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வட்டத்தின் ஆரம் காண்க. செய்வோமா? ஆரம் கேல ஓவில் இருந்து ஓஏ ஓசி ஜாயின், இதுதான் நமக்கு ஆரம். ஓகே, இதுதான் ஆரம். ஓஏவும் ஆரம், ஓசியும் ஆரம். இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபி = 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎம் ஏபிக்கு செங்குத்துன்னு கொடுத்தனால எப்படி? இந்த ஓஎம் ஏபிக்கு செங்குத்து. OM இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. செங்குத்தா இருக்கனால இது இந்த நாணை இரு சமமாக பிரிக்கும்னு ஒரு தேற்றம் பார்த்துருக்கோம். அப்ப ஏபி = 8 சென்டிமீட்டர்னா இந்த ஏஎம் 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஏஎம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 4 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கு செங்குத்துனால தான் பாதி பாதி. அதே போல இங்க வாங்க, OL இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. அப்பனா இந்த சிஎல்லும் எல்டியும் சமம். இது ஃபுல்லும் 6 சென்டிமீட்டர். சிடி = 6 சென்டிமீட்டர்னால சிஎல் எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். ஸோ சிஎல் 3 சென்டிமீட்டர். அதே போல் இங்கே ஏஎம் 4 சென்டிமீட்டர். இது 4, இங்கிட்டு 4 அப்படி எழுதிக்கிறோம். இது 3, இங்கிட்டு 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இங்கே வருவோம். இந்த ஓ இங்கே இருக்கு, எம் இங்கே இருக்கு, எல் இங்கே இருக்கு. இது முழுசும் சேர்ந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வேற லென்த்து, இது வேற லென்த்து. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா இது 7 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ சப்போஸ் இது 3 இது 4 இருக்கும், இது 2னா இது 5 இருக்கும், இது 4னா இது 3 இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் 2 சேர்ந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இது வேற லென்த்து. படத்தில் பார்த்தாலே தெரியுது இது சிறுசா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை 7 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது எக்ஸ், இது என்னது? OL 7 - எக்ஸ் எழுதுவோமா? LM = 7 சென்டிமீட்டர். நானா இந்த OM எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த OL = 7 - எக்ஸ் சென்டிமீட்டர்னா. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்க போறேன். இந்த முக்கோணம், இந்த ஏஓஎம்ங்கிற முக்கோணம் செங்கோண முக்கோணம், அதே போல OCLங்கிற செங்கோண முக்கோணம் தனித்தனியாக எடுக்கப்படும். செய்வோமா? இது ஏ, இது ஓ, இது எம். இது என்னன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது என்ன இருக்குது? 4 சென்டிமீட்டர் இருக்குது. இது ஆரம், ஒய்ஏ ஆரம். அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம்னால பித்தாகரஸ் தேற்றத்தை இங்கே அப்ளை பண்ணும். OA = கர்ணம் கேல இது ரெண்டினுடைய வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம். ஓகே, √ இதான் ஆறுன்னு வச்சுருக்கோம். ஓஏங்கிறது தான் ஆறு, ரேடியஸ் தான் கேட்குறாங்க. இப்போ ஏஎம் அப்படிங்கல 4 ஸ்கொயர், ஓஎம்ங்கிறது x². ஸோ 16 + x², ஆர் = வச்சுக்கிறோம். இல்லைன்னா R² = 16 + x² வச்சுக்கிறேன். இது 1ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு முக்கோணம் இது எடுக்க போகிறேன். OCL எடுக்க போகிறேன். OCL. ஓகே, இது 7 - எக்ஸு, இது ரேடியஸ் 6, இது 3. ஓகே, முக்கோணம்
OCL. OC squared is equal to OL squared plus LC squared. OC squaredங்கிறது R squared. OLங்கிறது எவ்வளவு 7 minus x the whole squared plus LC எவ்வளவு 3. ஓகே, இது விரிச்சு எழுதுறேன். A minus B the whole squared formula 49 A squared plus B squared minus 2AB plus 9. So 58 plus x squared minus 14x. இது R squared, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டுமே பாருங்க R squared தான். ஸோ ஃப்ரம் 1 and 2 1,2 இதுவும் R squared தான், இதுவும் R squared தான். இடது பக்கம் 2 ஈக்குவலாக இருக்கும், வலது பக்கம் 2 ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 58 plus x squared minus 14x is equal to 16 plus x squared. ஓகே, x squared cancel, x எங்கிட்டு கொண்டு வரும், நம்பர் எங்கிட்டு வரும். 58 minus 16 is equal to 14x. ஸோ சப் பண்ணினா 2 4 14x 42 வரும். அப்போ x is equal to 42 by 14 3 times. ஸோ x is equal to என்னன்னு வருது 3ன்னு வருது. அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ரேடியஸ் கிடைக்கும் நம்ம. ஸோ x is equal to 3ங்கையில் R squared is equal to 16 plus x squaredன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போடுறேன். இருபத்தி 5 R squared is equal to 25 சென்டிமீட்டர்னா R is equal to 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்து இப்போ ரேடியஸ் தான் கேட்குறாங்க. இந்த வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஆரம் is equal to 5 சென்டிமீட்டர். ஓகே, வட்டத்தின் ஆரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தாச்சு.